ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுகவின் நிலை என்ன? தாவேகா வலுவடைதான். தாவேகா வலுவடையறதுக்கு தாண்டி தாவேகாவோட பிளான் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் தான். அழியும் தாவேகா அல்லது அழியும் காங்கிரஸ். இப்போ சிவி சண்முகம் தனி காட்டு ராஜாவா தனியாக உட்காந்துட்டாரு. அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார், ஒரு டம்மி ஆயிட்டாரு. இப்போ அங்கே கொடுத்த சோஃபா வேற எங்கேயாவது போகுமா? இப்போ கணக்கு என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கூச்சமே இல்லாமல் காங்கிரஸ் 15 சீட்டு கேட்கும். பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி வேற யாராவது ஒரு ஆள் கிளம்பி வருவாங்க, நடுவில் இருந்து ஒரு உள்ளடி வேலையெல்லாம் அந்த டைம்ல ட்விட்டர்ல வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பாஜகவுக்கு என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணியில் வச்சுக்க, அதிகாரத்தை ஏன் கையில் கொடுத்த அப்படின்னு ஒரு கோவம். அதனால இப்போ அங்கிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருந்து ஒரு 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 முக்கிய புள்ளி கிளம்பி டெல்லிக்கு போய் ஃபைல்லாம் கொடுத்துருக்காரு. அங்கே பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இது எல்லாமே நோட் பண்ணி பார்த்தோன்னா எல்லா ஃப்ரேம்லையுமே ஒரு துரந்தர் இருப்பார். அவங்க தான் மாமியார். நீங்கள் எல்லா ஃப்ரேம்லையும் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூடவே ஒருத்தவங்க இருப்பாங்க. திடீர்னு மகாபலிபுரம் கூட்டம் பிரிஞ்சதுக்கப்புறமா எஸ்பி வேலுமணி கூட இருப்பாங்க. திடீர்னு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலேயே அவங்க இருப்பாங்க. அப்புறம் 5 பேரை கலட்டி விட்டு நீங்கள் போங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேகாவோட இணைங்க அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாமியாரும் மருமகனும் இருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலேருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க நாள் வரைக்கும் 4 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேகாவுக்கு போயிருக்கிறாங்க. அதிமுகவின் நிலை என்ன? தாவேகா வலுவடைதான். தாவேகா வலுவடையறதுக்கு தாண்டி தாவேகாவோட பிளான் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் தான். காங்கிரஸை எப்படியாவது கழட்டி விட்டுரு, அது உனக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணுறோம். இதை நான் நாள்ல இருந்தே நான் அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அழியும் தாவேகா அல்லது அழியும் காங்கிரஸ், இல்லைனா அழியும் அதிமுக, இல்லைனா அழியும் தமிழ்நாடு. இது எல்லாமே நான் இன்றைக்கி பேசுகிறதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஒத்து போகும்னு சொல்லி ஒன்று பெருசாக போட்டேன். பாஜகவோட ரூட் பிளான் என்ன அப்படின்னா, இப்போ நீ யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்க, யாருக்கு வேணாலும் அதிகாரம் கொடு, ஆனால் காங்கிரஸுக்கு மட்டும் அதிகாரம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் இல்லாத பாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களோட அசைன்மெண்ட்டு. இவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டே காங்கிரஸ் 5 எம்எல்ஏவோட வந்தோடனே அப்பா இப்போதைக்கு இது ஓகே அப்படின்னு இவங்களும் சேர்த்து உள்ளே உட்கார வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவைப்படுது. பாஜகவை எதிர்க்காமல் இருக்கணும், எதிர்க்கிற மாதிரி காமிச்சிக்கணும், அப்போ நமக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவைப்படுதுன்னு தான் வழியே வந்த பாமகவை கூட வேணான்னு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதிமுக வழியே வருது, 17 எம்எல்ஏவோட வருது, அதிக மெஜாரிட்டி. அது தேவையில்லை, அங்கே பண்ண முடியாது. அதானே இபிஎஸ் தெளிவாக சொன்னார், அட்டவணையில் இருக்குது, நீங்கள் அப்படி மாற்றி நீங்கள் கொறடாவுடைய உத்தரவு மீறி செயல்பட்டீங்கன்னா பெரிய இஷ்யூ. ஏன் விஜய் அவர் சிவி சண்முகத்தை போய் நேரில் போய் பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமி எதனா பார்க்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே தாவேகா பிஜேபியோட ப்ராக்சியில் அவங்களுடைய இது இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் அவர் காங்கிரஸ் நோக்கி போறாரு, ஐயுஎம்எல்ஏ கேட்குறாரு, சிபி சரி எல்லாம் ஓகே, ஏன் சிவி சண்முகத்தை ஏன் நேரில் போய் பார்க்கணும்? அந்த விமர்சனம் ஓகே. ஆனா ஏன் அவரு அந்த பக்கம் பாஜக சண்முகம் தனியா நிக்கிறார்ல, இப்ப அடுத்து எடப்பாடியை போய் பார்ப்பாரா? இப்ப சிவி சண்முகம் தனி காட்டு ராஜாவா தனியா உட்காந்துட்டாரு. அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு, ஒரு டம்மி ஆயிட்டாரு. இப்ப அங்க கொடுத்த சோஃபா வேற எங்கேயாவது போகுமா? தெரியாதுல்ல. ஏன்னா அதுதான் அசைன்மெண்ட். இப்போ அன்னைக்கே சிவி சண்முகத்தை அனுப்பி அங்கே உங்கள் மெஜாரிட்டியை தனியாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து பாஜகவோட அசைன்மெண்ட்ஸை கொடுத்து புஷ் பண்ணி அதை அமுல்படுத்த வைக்கிறது பிஎம்ஸ்ரீ திட்டமோ இல்லை கர்நாடகா இஷ்யூ மாதிரி எல்லாம் கொடுத்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி கொடுக்க வைக்கலாம். அப்போ இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? பிஜேபி அகைன் ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா பிரச்சனையாகும். அப்போ பாசிட்டிவான ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா காங்கிரஸோ இல்லை ஐஎம்எலோ கம்யூனிஸ்டோ விசிகாவும் கலண்டு போவாங்க. அப்போ இவருக்கு மெஜாரிட்டி தேவைப்படும். அப்போ சிவி சண்முகத்தை வச்சு ஒரு ஆட்சியை தக்க வைக்கலான்னு அப்போ ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காங்கிரஸ் நம்மளேருந்து கழட்டி விடணும், ஆனால் நமக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னும் போது காங்கிரஸ்ட்ட மொத்தம் எத்தனை இருக்குது? 5 பேர். 5 பேர் இருக்கு. இப்போ அதிமுகவில் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணாங்க? 4 பேர் பண்ணியிருக்காங்க. 4 பேர் பண்ணிட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல் எத்தனை வரப்போகுது? எத்தனை தொகுதிக்கு வரப்போகுது? திருச்சியோட சேர்த்து டேலி ஆயிடுச்சா? இல்லைங்க, இப்படி ஒரு கால்குலேஷனை நம்ம போடலாம். பட் யதார்த்தம் இப்படி தான் இருக்குன்னு எப்படி சொல்ல? நீங்கள் இப்போ கழட்டி விட மாட்டாங்க, ஓப்பனாக வெளியே போ அப்படின்லாம் கழட்டி விட மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் நாங்கள் அதே வடை திமுகட்ட போட்டு ஏமாத்தின மாதிரியே அதே வடை, நாங்கள் ஒரு தேசிய கட்சி, பக்கத்தில் கேரளாவில் நாங்கள் தான், அங்கே தெலுங்கானா கூட நாங்கள் தான், அங்கே நாங்கள் இங்கே நாங்கள் அங்கே நாங்கன்னு சொல்லி ஒரு 10 சீட்டை கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே இருந்தால் கூட, இங்கே 5 இடைத்தேர்தல் வருது, அங்கே 5 டிக்கெட் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட, மிச்சம் இருக்கிற ஐயுஎம்எல் விசிகா இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க இதில் சமரசம் பண்ணிக்கக்கூடிய ஆட்களே கிடையாது.
எதுக்கு இந்த 5 காங்கிரஸ் நீங்க வெளியே நீங்க சொல்ற போகுதுன்னா மாதிரி இல்ல பாஜகவினுடைய திட்டங்களை இவங்க நிறைவேற்றுறதோ இல்லை அதை நோக்கி போறதாவோ இருந்தா மிச்சம் இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, சிபிஐ ஆமா, சிபிஎம் நான் அவங்களும் இருக்காங்க. சேர்த்து தான் சொல்றேன். இப்போ இவருக்கு தேவை ஒரு முற்போக்கு முகம். இப்போ பாஜக எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவார் இவர் அதிகபட்சமா? இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி அந்த நகலை எரிப்பாரா, இல்லை கருப்பு கொடி வச்சு போராடுவாரா, இல்லை ஓப்பனாக அறிக்கை பேசி வீடியோ வெளியிடுவாரா ஒன்றிய அரசே அப்படின்னு வரா? ஸ்டாலின் கடந்த கால ஆட்சியில் பண்ணியிருக்காரு. அதுக்கு பதிலாக இவர் வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுவார். இப்போ அதே ஸ்டாண்டுக்கு இவங்களும் விசிகாவும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரூரில் நடந்த ஒரு விபத்து தான், அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டாரு. என்னென்னா 6 மாதம் வெயிட் பண்ணுவீங்கன்னு நீங்கள்ல, ஏங்க இப்போயே எதிர்க்கிறீங்க? அப்போ இவங்களும் அதுக்கு பார்க்குறோம். நம்ம அந்த முற்போக்கு முகத்தோடவே இவர் அவங்கள மேனேஜ் பண்ணியே கொண்டு போயிட்டுருக்காரு. இப்போ வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அரசியலாக அவர் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் டைம் இருக்கட்டும், எடுப்பார். ஓகே, இப்போ வரைக்கும் நடந்த இந்த 1 மாதத்தில் நிறைய நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. சிங்கப்பெண் திட்டம்லாம் நல்ல திட்டம் தான். ஒரு வரப்பான ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வெயிலில் நிற்க வச்சுக்கிட்டு பெண் போலீஸ் எல்லாம் நிற்க வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு தனி சீருடை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான். நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அந்த திட்டங்கள்லாம் நல்லா இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் செயல்முறையில் அது எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ஆனால் இப்போ இந்த சைடு நேற்று போய் மோடியை பார்க்கும்போது 10 நிமிஷம் தான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது நம்ம வேறு வழி இல்லாமல் போகிறோம். இந்த பக்கம் ஆளுநர் 10 வாட்டி அலைக்கடிக்கிறாரு. கரெக்ஷன் இல்லை, இது இல்லை பாரு, இப்போ மாற்றி எடுத்துருவான்னு ஹோம்ஒர்க் மாதிரி அவர் திருப்பி அனுப்புகிறாரு. இவரும் அதை அசைன்மெண்ட்டை சரி பண்ணி கொண்டு போய் அவரும் காமிச்சிக்கிட்டே இருந்தார். இப்போ இங்கெல்லாம் நம்ம எதிர்ப்பு அரசியலை விரும்புகிறோம். தமிழ்நாடு இப்படி இல்லை, ஆளுநரை ஓட விட்ட வரலாறு நமக்கு, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம பின்னாடி நாங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அப்படி கடந்த காலத்தில் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ கூட்டணியில் முற்போக்கு கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிற இடத்துல பரவாயில்ல எதிர்க்கிறாரு, புதுசாக வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கணக்கு என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கூச்சமே இல்லாமல் காங்கிரஸ் 15 சீட்டு கேட்கும். அப்போ நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி வேறு யாராவது ஒரு ஆள் கிளம்பி வருவாங்க, வந்து நடுவில் இருந்து ஒரு உள்ளடி வேலையெல்லாம் அந்த டைமில் ட்விட்டரில் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. 15ங்கிறது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2 தான் தருவேன் அப்படின்னு இவங்க வந்து நிற்பாங்க. இல்லை எங்களுக்கு அது வேணும், அப்போ கிளம்புங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அமுச்சு விட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா சட்டமன்றத்துக்குள்ளே முன்னாடியே அனுப்பி விட்ருவாங்க. இப்போ பாஜகவுக்கு வந்து என்னென்னா, காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்க, அதிகாரத்தையே என் கையில் கொடுத்த அப்படின்னு ஒரு கோவம். அதனால் இப்போ அங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஒரு முக்கிய புள்ளி கிளம்பி டெல்லிக்கு போய் ஃபைல்லாம் கொடுத்துருக்காரு. அங்கே பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணட்டும், யாரும் தட்டி கேட்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, அதை பின்னால் நம்ம பார்த்துக்கலாம், அவங்கள வந்து ஊழல் பண்ண விட்டுட்டு நம்ம அடிப்போம், அதனால் எந்த ப்ரெஷரும் பண்ணாதீங்கன்னு அவங்க அந்த சைட்லேருந்து ஒரு லாபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தானே இவங்களோட பிடிச்சி நெருக்க முடியும். எப்படியும் கீழே நடக்கும்ல, எப்படி ஏதோ ஒரு டெண்டர் முறைகேடு அது இதுன்னு இல்லாததுனால கூட கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அதான பாஜக. அப்போ பண்ண வைக்கும்போது இந்த காங்கிரஸை கழட்டி விட்றதான் பெரிய டிமாண்டாக இருக்கும். அப்போ காங்கிரஸை கழட்டி விட்ருவாங்க. அப்போ காங்கிரஸ் போயிட்டு எங்கே போய் கூட்டணி வைக்கும்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கூட்டணி வைக்கும். வேறு வழி இல்லை, அங்கே வச்சு தான் வந்து எலெக்ஷனை சந்திக்க மாதிரி இருக்கும். அப்போ வேறு வழி இல்லாமல் போகும். இதுதான் உள்ள லாபி நடக்குது. இதில் விஜய் மிகப்பெரிய தவறு செஞ்சது என்னென்னா, போய் சிவி சண்முகத்தை செஞ்சது. சிவி சண்முகம் யார்? கட்சியில் எந்த பொறுப்புலையுமே கிடையாது. சிவி சண்முகம் எம்பி ராஜினாமா பண்ணிட்டாரு, சட்டமன்றத்துக்குள்ளேயும் எந்த பொறுப்புலையும் கிடையாது, ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு மாவட்ட செயலாளர், அவ்வளோதான். இல்லை, அவர் சந்திக்கும் போது ஒரு வெற்றி பெற்ற எம்எல்ஏ தானே அவர். எதில்? திரு விஜய் அவர்கள் போய் சந்திக்கும் பொழுது அவர் ஒரு வெற்றி பெற்றவர் தானே, ஒரு எம்எல்ஏ, அவ்வளோதான். அதை தாண்டி அவர் கட்சிக்குள்ளே என்ன அதிகாரம் இருக்குது, என்ன பவர் இருக்குது, அவர் சொல்கிற அளவுக்கு என்ன பவர் இருக்குது? இப்போ அதையும் ராஜினாமா பண்ணிட்டாரு. இல்லை, இந்த பகுதியில் அவருடைய மாவட்டத்தில் விழுப்புரத்தில் இருக்கட்டும், இல்லை அந்த பகுதிகளில் அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு ஒரு மதிப்பு இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் அன்சாரி அவருக்கும் இருக்குது, இந்த பக்கம் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இருக்குது, உதயகுமாருக்கு இருக்குது, எல்லாருக்குமே வாய்ஸ் இருக்குது, செல்லூர் ராஜுக்கு இருக்குது, எல்லாருக்குமே வாய்ஸ் இருக்குது, அவங்க சமூகத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் உச்சபட்ச அதிகார பவர் யார்கிட்ட இருக்குது? பொதுச் செயலாளர் தான். அப்போ அவரை தானே போய் மீட் பண்ணணும். அது அவர் எவ்வளோ பெரிய அவமரியாதை செய்த செயல் இது. அவர் ஒரு எக்ஸிஎம்ல 3 வருஷம் 4 வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவரில் நீங்கள் எல்லா தலைவர்களையும் பார்க்குறீங்க, மரியாதை நிமித்தமாக அவரையும் போய் பார்க்க வேண்டியதானே. நீங்கள் பாஜகவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பாமகவை கூட போய் பார்க்குறீங்க, வைகோவை பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க, அப்போ அவரையும் போய் பார்க்கணும்ல. அப்போ எவ்வளோ பெரிய தவறு அது ஒரு மாதிரி செயலில் இப்போ தவறு. இப்போ பாருங்க, அவர் ராஜினாமும் பண்ணிட்டார். இப்போ அவர் தாவேக்கா கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வந்துட்டாருன்னா செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் பெரிய கிளாஸ் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். கடந்த காலில் 2 பேரும் திட்டி பேசினவங்க இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கணும், அப்படியெல்லாம் நடக்கும். இதுதான் பிளான் நடக்குது.
நிறைய பேர் சொல்லும்போது அதிமுகவினுடைய அடையாளத்தில் அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலத்தை தாவேக காலி பண்ணுது. முன்னாடியே வந்து அவங்க வந்து திரு எம்ஜிஆர் அவர்களையோ இல்லை மற்றவர்களையோ பேசும்போது நீங்கள் சுதாரிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் தாவேகா பார்ட்டியா அவங்க கரெக்டாக தானே இருக்காங்க. ஒரு எனிமியை ஸ்பாட் பண்ணி அதை இல்லை, தாவேகா வந்து எந்த இடத்துல லாபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, எம்ஜிஆரை பேசுறதுனாலையோ இல்லை ஜெயலலிதாவை பேசுறதுனாலையோ அதிமுகவோட ஓட்டு வந்து தாவேகாவுக்கு போகலை. ஓகே. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமா அந்த கட்சி சந்திச்ச தொடர் தோல்வி, அதனால தொண்டர்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தம், அதுதான். அவங்க அதாவது ஜெயலலிதா இருந்தப்போ ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த தொகுதியில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்களோ அது ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு, என்ன காரணம்னு பார்த்து அதுக்கான பொறுப்பாளரை தூக்கி அடிப்பாங்க, ஓடுன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த பரிசீலனை கூட்டம்னு ஒன்று நடக்கும் ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமா அது நடக்கிறதே கிடையாது. அந்த பரிசீலனையே கிடையாது. தொடர்ந்து 10 இன்னைக்கு 12 தோல்வி பழனிசாமின்னு பேர் வந்திருக்கு. படுதோல்வி 12 தோல்வி பழனிசாமின்னு பப்பான்னு போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அதிமுக அப்படின்னும் போது அவங்க ரொம்ப துவண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம் வந்து எதிர்க்கட்சியாச்சும் வருவோம்னு நினச்சோம், இது பாதி பேர் சிஎம்எல்லாம் ஆயிடுவோம்லாம் நினச்சோம், ஆனால் இது இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு அவங்க வந்து மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்காங்க. அதிமுகவை காலி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் மாமியார் தான். மாமியாரை ஏன் உள்ளே சேர்த்தாங்கன்னு தெரியல. யாரு மாமியார்? யாருக்கோ மாமியார், பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இல்லை, நல்ல வார்த்தை தான், நீங்கள் அம்மான்னு சொல்லலாம், சித்தி வார்த்தைக்கு சொல்லுங்க, எல்லாமே வருமா, அது ஒரு உறவு முறை தான். அதனால் சொல்கிறேன், மாமியார் உள்ளே வந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வெல் செட்டில்டு எம்எல்ஏவாக கேண்டிடேட்டாக அவங்க தான். அடுத்து தான் முதலமைச்சரே வராரு. வந்த உடனே எம்எல்ஏ சீட்டு, அடுத்து அவங்க தலைமையில் ஒரு தனி எம்எல்ஏ கூட்டம். அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாருன்றாங்க. மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க எடப்பாடி பக்கம் தான் நிற்பாங்கன்னு பார்த்தா சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி பக்கம் நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு 5 பேரை கலட்டி விட்டு நீங்கள் போங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேகாவில் இணைங்க அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாமியாரும் மருமகனும் இருக்காங்க, பக்காவாக வேலை செஞ்சு இருக்காங்க. 5 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், இன்னொரு கட்சியில் சேர்றது எல்லாம் ஓகே. ஆனால் அந்த தொகுதி மக்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் அது. தாவேகா ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே உங்களை எம்எல்ஏவாக தேர்வு செஞ்சாங்க. நீங்கள் திரும்ப ராஜினாமா பண்ணிவிட்டு அதே கட்சியில் போய் சேர்றீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அந்த மக்களுக்கு. உங்களுக்கு சீட்டு கொடுத்து அதில் எல்லாருமே புது கேண்டிடேட்டுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு துரோகம் பண்ண வேண்டியது தான், அவர் அப்படி தான் வந்தார், அவருக்கு ஒரு துரோகம் வேறு. அப்போ இப்படியெல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி இருந்து இயங்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் தலைமைச் செயலகத்திலே போய் கட்சியில் சேர்றாங்க. அது கட்சி ஆஃபீஸா இல்லை அரசு துறை அலுவலகமா, அங்கேயே போய் கட்சியில் சேர்றாங்க. அப்போ இது எல்லாமே நோட் பண்ணி பார்த்தோன்னா எல்லா ஃப்ரேம்லேயுமே ஒரு துரந்தர் இருப்பார், அவங்க தான் மாமியார். நீங்கள் எல்லா ஃப்ரேம்லையும் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூடவே ஒருத்தவங்க இருப்பாங்க. திடீர்னு மகாபலிபுரம் கூட்டம் பிரிஞ்சதுக்கப்புறமா எஸ்பி வேலுமணி கூட இருப்பாங்க. திடீர்னு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலேயே அவங்க இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா தாவேகா அரசியல் ரீதியாக பர்ஃபெக்டாக தானே காய் நகர்த்துறாங்க, அவங்க அதில் ஷார்ப்பாக தானே இருக்காங்க. வேறு வழி இல்லை. அதாவது அவங்க பர்ஃபெக்டாக காய் நகர்த்துறாங்கல்ல, அதாவது அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குன்னு வடிவேல் டைலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி அதிமுக எடுக்கிற முடிவு எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போகுது. அவங்க பர்ஃபெக்டாலாம் பெருசாலாம் பண்ணுறது கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு துரந்தர் அனுப்புகிற அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்கன்றீங்கல்ல. அந்த துரந்தர் அனுப்புனது காரணம் மருமகன், அது வேற. நீங்கள் மிக பர்ஃபெக்டான தாவேகா ஆளுங்க அமைச்சர்கள்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த லட்டு பேக்கெட் எடுத்துகிட்டு இது இந்த டேட்டில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு என்ன ப்ரூஃப்னு கடைக்காரர்கிட்ட போய் கேட்குற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காங்க. அவனா உருண்டை பிடிச்சான் லட்டை, அவன் பார்க்குறான், ஏமிரா இது இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இப்படி ஒரு கேள்வியை நான் சந்திச்சதில்லை. எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் ஏன் வச்சுருக்க, ஏன் பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்க, ஏன் மாசுபடுற மாதிரி வெளியில் வச்சுருக்க, இப்படி கேட்கலாம். இந்த டேட்டில் தான் பண்ணாங்கன்னு என்ன உத்தரவு, அதுக்கு நான் போய் உட்காந்து பண்ணிட்டீங்களா எழுதிக்க, அங்கே மேனுஃபேக்சர் கம்பெனிலேருந்தே வருவான். இப்படியெல்லாம் போய் ஆய்வு பண்ணுறது. இன்னொருத்தர் இருக்கார் அமைச்சராக, எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் குப்பை இவ்வளோ மட்டமாக இருக்கா, இதை அப்படியே மட்டமாக்குன்னா அங்கே கல்குவாரியில் ஒரு குழி இருக்குது பாருங்கள், அதை தூக்கிட்டு வந்து அங்கே போட்டு லைட் மணல் அந்த நல்ல மண்ணை தூக்கி அடி போட்டால் சமமாயிருங்க. அந்த மாதிரி ஒரு அமைச்சர். ரெண்டாவது நேற்று ஒரு அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் போயிட்டு அவர் ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பஸ் எல்லாம் வரதே இல்லை, 3/4 மணி நேரம் நிற்கிறோம் அப்படின்னு உடனே, தம்பி நீயாவது சாப்பிட்டப்பா, நான் சாப்பிடக்கூடலப்பா, சாப்பிடலன்னா சாப்பிட்டுவாங்க, நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் சிம்பத்தி அரசியல், சாப்பிடலன்னா சாப்பிட்டுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் பஸ்ஸுக்கு நிற்கிறோம்.
அப்போ உடனே இது திமுக காரணம்னு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே வச்சது, அவ்வளோதான் இவங்களோட அறிவு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அங்கே வந்ததுக்கு காரணம் அதிமுக பீரியட்லேயே அதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட இவங்களுக்கு வரலாறு தெரியாது. அடுத்து மறுபடியும் இன்னொரு அமைச்சர்கிட்ட வருவோம். அவர் ஒயின் ஷாப்புக்கு 10 ரூபா வாங்குறது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாட்டிலுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுற அந்த இது வந்து அவர் பாவம் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளிக்கிறாரு. இது ஒரு நாளில் மாற்றக்கூடிய ப்ராசஸ் இல்லை, அதெல்லாம் தெரியும்ல. அப்புறம் இது கடந்த கால ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுனீங்க, தெரிஞ்சு தானே பண்ணீங்க அப்படின்னு நம்ம திரும்ப கேட்குறோம். அடுத்து இன்னொரு அதே அமைச்சர், அந்த லட்டு பிரச்சனை அமைச்சர், ஒரு ஸ்ட்ரெச்சஸில் தள்ளிட்டு போனோம், ஒருத்தன் 10 ரூபா வாங்கிட்டான்ப்பா. சங்கர் படம் மாதிரி லஞ்சம் வாங்கினதுக்கு எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிக்கிற மாதிரி வேலையை விட்டு தூக்கு போ அப்படின்றது. 10 ரூபா வாங்கினதுக்கு ஒரு வார்னிங்கு இல்லை சஸ்பெண்டு இல்லை ஏதாவது ஒன்று மிரட்டி விட்டு நீ வாங்காதீங்க, நாங்கள் தூய சக்தின்னு பேசிட்டு போயிருக்கலாம். உடனே ஆளை விட்டு தூக்கியாச்சு. இன்னொருத்தர் சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா அப்படி ஒரு அமைச்சர். ஆனால் நான் தப்பாக சொல்லலை, எல்லா அமைச்சர்களுமே சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் என்னோட ஏஜில் இருக்கவங்களும் அங்கே அமைச்சர்களாக இருக்காங்க. எல்லாருமே நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அவங்களுடைய கடந்த காலங்களில் அவங்க பிளாக்ல டிக்கெட் எடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஓகே. ஆனால் இன்றைக்கி பொறுப்புன்னு வந்ததுக்கப்புறம் அதையே செய்ய போகிறது இல்லை, மாறுவாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அதிகாரிகள், அவங்க மேலே தான் தப்பு. இது எல்லாமே அவங்க தான் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகும்போது இது இப்படி இருக்குது சார், இந்த பிரச்சனை கடந்த கால பீரியடில் இப்போ இந்த குப்பை கூடங்களே வச்சுக்கோங்களேன், இது இந்த கடந்த காலத்தில் இவ்வளோ இருக்குது சார், இதெல்லாம் மறுசுழற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், இங்கேருந்து அங்கே கொஞ்சம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தான் டேட்டா கொடுக்கணும். அதையெல்லாம் கொடுக்காதனுடைய விளைவுனால தான் அவராக இந்த மாதிரி வந்து பேசுறது. அதே மாதிரி லட்டு பிரச்சனையாகட்டும் இல்லை வேற எந்த பிரச்சனையும் ஆகட்டும், எல்லாமே அதிகாரிகள் தான் அந்த அமைச்சர்களை கைட் பண்ணணும். பொதுவாகவே அப்படிதானே, பொதுவாகவே அதிகாரிகள்ட்ட இன்ஃபர்மேஷன். ஆமாம், இப்போ அவங்களாம் கொடுக்காதனால தானே இந்த அமைச்சர்கள்லாம் இப்படி லூஸ் டாக் விடுறாங்க. அவங்க மேலே ஒரு அவப்பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? அதிகாரிகள் தானே. அப்போ இந்த சின்ன பசங்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் இப்படி தான் ஆகும் அப்படின்ற ஒரு நிலையும் உருவாக்குறதுக்கான வேலை இது பின்னாடி இருக்கிற இந்த கார்ப்பரேட் வேலை. இது எல்லாமே ஏன்னா சின்ன பசங்களாம் வந்தால் ஓவரா கேள்வி கேட்பான், ஓவரா பேசுவான், அதனோட விளைவு தான். ஆனால் அதுக்காக தாவே சப்போர்ட் பண்ணுறதுனால இல்லை, நான் ஒரு தலைமுறைக்கான அரசியலில் பேசுகிறேன். அது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்கன்னா லேர்ன் பண்ணணும். திடீர்னு ஒருத்தனை கிளாஸ் லீடராக போட்டால் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, பப்பன்னுவான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவன் பழகிடுவான். பழகினதுக்கப்புறம் தான் அவன் ஏதாவது ரெடி ஆவான். பொறுப்புகள் வர தான் பொறுப்புகள் கூடும். நம்மளே முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க, ஒருவேளை தாவேக்கு ஆட்சி அமைஞ்சாலும் அவங்க வந்து இடதுசாரி அரசியல் நோக்கி போனா இல்ல பாஜக எதிர்ப்பு அந்த நிலையில எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்களே தான் இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஆமா, நாம பண்றேன். இப்போ மோடியை போய் பார்த்துட்டு வராரு, 10 நிமிஷம் தான் கொடுப்பாருன்றாங்க. வழக்கமா முதலமைச்சர்களும் பிரதமரும் சந்திச்சுக்கிறது இல்ல குறைந்தபட்சம். அப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு முகத்தை மூடி நேரத்தை 32 மணி நேரம் போய் பார்த்துட்டு வராப்புல, 32 நிமிஷம் பார்த்துட்டு வராப்புல. அவருக்கு கொடுக்குற நேரத்தை இவங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குன்னு ஒரு நேரம் இல்லையா? அப்படி கொடுக்க மாட்டீங்களா? அப்போ ஒன்று இருக்குல்ல, நீங்க எனக்கு விஜய் பிடிக்காது ஆனா தமிழ்நாட்டினோட பிரதிநிதிக்கு இவ்வளவுதான் மரியாதையான்னு நான் கேட்பேன்ல, அப்படி பார்க்கணும்ல நம்ம. அப்போ நீங்க அதுக்கு இவர் தானே அதை கேள்வி. அப்போ நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது பாஜக தரப்பு தானே? யார? ஆமா, அவங்களையும் தான் சொல்றேன். இவங்க கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரம் உரிமை எல்லார்ட்டையும் எதுல யார்கிட்ட இருக்கு? இவங்ககிட்ட தான் இருக்கு. இனிமேல் திமுகன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆளுநர் பாட்டை போட மாட்டாருங்க, தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தாங்க இங்கே போடணும், நீங்கள் தாங்க உங்கள்கிட்ட தாங்க அதிகாரம் இருக்குது, வந்து பாட்டு போட மாட்டாருன்னு சொல்லி இங்கே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லை, நீங்கள் எதுக்கு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்களே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நீங்கள் இவங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பல இடங்களில் தமிழ் தாய் வாழ்த்தை போடு சும்மா அப்படின்னு போட்டு விடுங்க, ட்ரிகர் ஆவாங்க. போட்டு விடுங்க சும்மா, வெறுப்பாகட்டும் பாஜக அப்படின்னு போட சொல்லலாம். அந்த அரசியல் நோக்கியே பயணிக்கவே மாட்டுறாங்க. இவர் சொன்னார் கச்சத்தீவுக்கு நான் அறிக்கையெல்லாம் விடுறேன், சும்மா அறிக்கையெல்லாம் விடாதீங்க. முதல் ஆள் அறிக்கை தான் விடுறாரு. நீட்டுக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தீங்க, இவர் தான் அறிக்கை விடுறாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்த்து நம்ம விமர்சனம் பண்ணணும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.